ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு தாங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நவம்பர் 30ஆம் தேதி வருதுங்க. அன்னைக்கு காலையில் 11 மணி 4 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 12:20 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது, அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குதுங்க. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வராங்க. அதனால் பித்ரு தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு தேவையான மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால் எந்த ஒரு தீங்கும் நமக்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகளும் அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. இது மட்டும் இல்லாமல் பல கோவில்களில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுது. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாகவும் கொடுக்கலாம். இதோடு மற்ற ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறையின் நிறைவாக தான் இந்த அமாவாசை அமையும். இதுக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குவது இப்படின்னு இன்னும் பல விஷயங்கள் செய்யறதுக்காக. அதனால் அமாவாசை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க கூட எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஒரு நல்ல நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்கவும் ஏற்ற நாளாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த தெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபடுங்க, அதுவும் நல்லது தான். உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே கூட அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடலாங்க, அதுவும் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனையோ அல்லது அம்பாளையோ குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யலாங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்படுது. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாக தாங்க இருக்குது. இப்படி நம் முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபடலாம். அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்குது அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம் போக்கி வழிபட்டால் அந்த குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளும் அழியா புகழும் உடல் வலிமை செல்வம் இது எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதாக நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைத்து வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்தும் வழிபாடு செய்யலாங்க. இதைத்தான் தர்ப்பணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதோடு வீட்டில் இருக்கிற பசுமாட்டிற்கும் அகத்திக்கரை கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. இது மாதிரி யாரெல்லாம் வீட்டில் தர்ப்பணம் செய்து பசுமாட்டிற்கு அகத்திக்கரை சாப்பிட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கூட இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்தில் இருக்குங்க. இதனால் நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் பாவங்களும் நீங்கி எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களையும்
நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவிலும் நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் அவங்களுக்கு பிடித்த உணவை செய்து படையலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைப்பாங்க. இதன் மூலியமா நம்மோட முன்னோர்களே காக்கை உருவத்தில் வந்து உணவை சாப்பிடுவதாக காலம் காலமே மக்களிடையே உள்ள ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. இது பெருமாள் கருடனுக்கு போதித்தது போல அமைந்திருக்கு. இந்த நாளில் தான் கண் திருஷ்டியை போக்க வீடுகளிலும் தொழில் செய்கிற இடங்களிலும் பூசணிக்காய் உடைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்தே நடைமுறை காலம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற ஒன்றா இருக்கு. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் 9ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க. இதனால சொத்துக்களை வாங்கவும் மாற்றவும் புதிய தொழில் தொடங்கவும் இது ஒரு அருமையான காலமாக தாங்க அமைஞ்சிருக்கு. நிலம் சார்ந்த மாற்றங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான பகுதியாக அமைஞ்சிருக்கு. சகோதரர்கள் வழியில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஒன்றா சேர்ந்து பேசி தீர்த்துக்குவீங்க. அரசாங்க உதவிகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. லேண்ட் பட்டாவில் இருந்த தாமதம் எல்லாம் நீங்கி அதுவும் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு என உங்கள் எல்லாருக்குமே மனம் போல வாழ்க்கையை மாற்றி அமைப்பீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர கதியில் இருக்கிறாருங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வாக்குவாதங்கள் அதிகமானால் பிரச்சனைகள் உருவாகுங்க. அதனால் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. பொருளாதார செலவுகளும் கணவன் மனைவிக்கிடையில போட்டிகள் வேண்டாங்க. அது உங்களுக்கு நிதி ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். செலவுகளை கட்டுப்படுத்தி வைங்க. வீட்டில் இருக்கும் பெரியவர்களிடமும் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் வரலாங்க. அதனால அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் 4ஆம் இடத்துல மிக வலுவாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால நிலத்தின் மூலம் வரும் வருமானம் அதிகமாகும். உதாரணமாக வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க வாடகை தராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இது மாதிரி நிலத்தின் மூலம் திருப்தி இல்லாமல் இருந்த நிலை மாறி இப்போ அது எல்லாமே சரியாக போகுதுங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருப்பது என்பது நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மருத்துவத்துறையை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்குங்க. பல பேருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நல்லபடியாக தொழிலை ஆரம்பிப்பீங்க. வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் நடத்தவும் நினைப்பீங்க. ஏற்கனவே சுப நிகழ்ச்சிகள் செய்ய திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சூரியன் ஜாதகப்படி ரொம்பவே வலுவடைந்து ராசியில இருக்கிறாருங்க. அதனால கௌரவம் சுகம் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே ஜாதகத்துல இருக்குங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்துல இழந்த கௌரவத்தை திரும்ப பெறுவீங்க. கடனை கட்ட முடியுங்க. புதிதாக கடன் வாங்கவும் முடியும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியுங்க. தொழிலில் அதிகமாக சம்பாதிக்கவும் முடியும். எதுலெல்லாம் முன்னாடி தோத்து போனீங்களோ அது எல்லாமே இப்போ வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகுதுங்க. அப்பா மகன் உறவுகளில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த தகராறுகளும் இப்போ சரியாக போகுது. புதன் பகவான் வலுவா இருக்கிறாருங்க. அதனால நீங்க நினைச்சது நடக்கும். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இப்படிதான் இந்த மாதம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது என்பது நிச்சயமா வீட்டில் சுப செய்திகள் கிடைக்குங்க. பண ரீதியா கொடுக்கல் வாங்கலையும் நல்லாவே இருக்குங்க. விருச்சிக ராசியில பிறந்த பெண்களா இருக்கும் பட்சத்துல ஆடை ஆபரணங்களை இந்த மாதத்துல வாங்குவீங்க. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதம் புதுமையான படைப்புகளை அதிகமாக படைப்பீங்க. அனைவரின் கவனத்தையும் ஈர்க்குவீங்க. அதனால் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர போகுதுங்க. இந்த மாதம் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையுங்க. அதிகமாக படித்து மதிப்பெண் அதிகமாகவும் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரப்போகுதுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க.
இந்த மாதம் கண்டிப்பா விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு 80% நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க போகுது. பரிகாரமாக முருகனை வணங்கி வாங்க. உங்களோட குறைகள் எல்லாமே முருகன் சரி செய்வாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.